வணக்கம் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கிறது கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவோட போட்காஸ்ட். நான் உங்க பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா பிரவீன். ஸோ மக்களே, வளர்ந்து வர இந்த காலகட்டத்துல நாம பார்க்கிற அசூர வேகத்துல வளர்ந்துட்டு வர ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த குழந்தையின்மை தாங்க. எங்க பார்த்தாலும் முன்னெல்லாம் எப்ப பார்த்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சிட்டாலே அடுத்த மாசமோ இல்ல அதுக்கு அடுத்த மாசமோ உண்டாயிட்டாங்க விசேஷம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்குற காலங்கள் போய் இப்ப கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. லேட் மேரேஜ். ஏன்னா எல்லாரும் கரியர் கான்சென்ட்ரேட் பண்ணி பினான்சியல் இண்டிபெண்டன்சின்னு யோசனை பண்ணி கல்யாணமே முதிர்ந்த வயசுல பண்ணும்போது குழந்தை பிரச்சனையும் அதிகமாக இருக்குது இல்லையா? சோ இந்த வளர்ந்து வர இந்த குழந்தை இன்மைக்கு யார் காரணம்? இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? ஆண்களா, பெண்களா, இல்ல நம்மளை பெத்த பெற்றோர்களா, இந்த சமுதாயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம நம்மளோட பாரம்பரியத்தை மறந்ததுதான்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முன்ன இருந்த காலத்துல எல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவ்வளோ ஒரு ஃபர்டைலா இருந்தாங்கங்க. அவங்க யாருக்கும் இந்த மலட்டுத்தன்மை குழந்தையின்மைன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்மளோட ஹிஸ்டரியிலேயே எல்லாருக்கும் நம்ம வீட்லயே தாத்தா பாட்டிங்களுக்கு எல்லாம் கேட்டா 9 குழந்தை, 10 குழந்தை, 16, 12ன்னு இப்படிதான் டபுள் டிஜிட்ல சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்துக்கணும்னு நினைச்சா கூட எவ்வளவு ஏஆர்சி சென்டர்ஸ் ஆயிடுச்சுங்க. முதல்ல நம்ம ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு ஹோட்டல் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தது. இப்ப பக்கத்துல ஒரு தெருவுக்கு 4 ஹோட்டல்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த ஹோட்டலை விட மோசமான நிலைமை ஏஆர்சி சென்டர் இருக்குங்க. அவ்வளோ ஏஆர்சி சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை நமக்குள்ள தலை ஓங்கி நிக்குதுன்றத நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? இந்த சொந்த காசுல சூனியம் வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் காரணம். நாம நம்மளோட பாரம்பரியத்தை மறந்ததுதான் காரணம். உங்களோட பாடியில இருக்க ஒவ்வொரு செல்லுலயும் டிஎன்ஏல இருந்து எல்லாத்துலயும் நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ், ட்ரெடிஷனல் கல்ச்சர் தாங்க இருக்கு. நம்ம அம்மா அப்பா யாரும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடல, நம்ம அம்மா அப்பா யாரும் மோமோஸ் சாப்பிடல, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடல, பீஸா, பர்கர்னு இந்த மாதிரி எந்த வெஸ்டர்ன் ஃபுட்ஸும் சாப்பிடல. கேப்பக்களி, கூழ், கஞ்சி, தினை, விறகு, இந்த மாதிரி இட்லி, தோசைன்னு பாரம்பரியமான உணவுகளும் தானிய வகைகளும் கீரை வகைகளும் அந்த காலத்துல எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல தோட்டத்தை போட்டிருந்தாங்க. இப்ப அதையே ஒரு பிசினஸா பண்றாங்க, ஆர்கானிக் தோட்டம். அந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்ல வர நார்மல் வெஜிடபிள்ஸை விட ஒரு 4 ரூபாய் கூட தான் இருக்கு. பட் சம்வாட் பெட்டர் பிளான். இட் சவுண்ட்ஸ் குட். அதாவது பாரம்பரியத்துக்கு வி ஆர் கம்மிங் பேக். மண் சட்டியில சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அலுமினிய பாத்திரத்தை தூக்கி எறிஞ்சு. இப்ப ஆர்கானிக் ஃபுட்ஸை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஏன் குழந்தையின்மை இருக்கு நம்ம எல்லாருக்கும்? நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம யோசிக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட நேரம் இல்லை. ஏதோ ஒரு வீடியோ பாக்குறோம், ஏதோ ஒண்ணு பாக்குறோம், யாரோ ஒண்ணு சொல்றாங்க, உடனே ஐவிஎஃப், உடனே ஐயுஐ. ஏங்க? உங்க பாடிக்கு தான் கொஞ்சம் ரியாக்ஷன் டைம் கொடுங்களேன். இப்போ நம்ம திருப்பி சாப்பிட்டா நம்ம செரிமானம் நடக்குமா? அந்த மாதிரி இந்த ராங் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்க அடாப்ட் பண்ணி உங்க பாடியே ரெஸ்பாண்ட் பண்ணாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. உங்க பாடிக்கு கொஞ்சம் ரியாக்ட் பண்ண டைம் கொடுங்களேன். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை மாத்துங்க, லைஃப் ஸ்டைல மாத்துங்க, உங்களோட ஸ்லீப் ஸ்டைல மாத்துங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுங்க. தன்னால உங்க ஃபெர்டிலிட்டி அதிகமாகும், தன்னால நீங்க குழந்தை பெறுவீங்க. நம்ப முடியலன்னா ட்ரை பண்ணி பாருங்க, நடக்கலைன்னா என்கிட்ட கேளுங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் திரும்பி பாக்குற இடத்துல எல்லாம் தைராய்டு. 10 வயசு பொண்ணுக்கு தைராய்டு, 12 வயசு பொண்ணுக்கு பிசிஓடி. என்னங்க இது? எப்படி இதெல்லாம் வருது? நீங்க இருக்க வேர்ல்ட் ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க, நான் சொல்றதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் காரணம். நாம அடாப்ட் பண்ணி வச்சிருக்க ஃபுட் ஹேபிட்ஸும், நாம தூங்காம ராத்திரி 2 மணிக்கு உட்கார்ந்து பாக்குற ரீல்ஸும் தாங்க காரணம்.
எக்ஸசைஸ் அறவே கிடையாது. எதுக்கு அதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட்? ஸோ அப்போ உங்களோட ஃபேட் வந்து உங்க உடம்புலயும் நீங்க சாப்பிடுற எக்ஸ்ட்ரா சுகர்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர்னு சாப்பிடுறதெல்லாம் எங்கெங்க போகும்? உங்க லிவர் மேல அப்படியே ஃபேட் கோட் பண்ணிட்டே வரும். அந்த லிவரோட சைஸே என்லார்ஜ் ஆயிடும். மொத்த லிவர் உங்களுக்கு உட்காந்து ஃபேட்டி லிவர் ஆச்சுன்னா உங்க ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கெங்க சுரக்கும்? ஹார்மோன்ஸ் எப்படி சுரக்கும்? ஸோ நேச்சுரலி உங்களோட எக்கோட குவாலிட்டியும் டிஸ்டர்ப் ஆகும், ஸ்பெர்மோட குவாலிட்டியும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ மக்களே விழித்தெழுங்கள். இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ. பண காசை செலவு பண்றதுக்கு முன்னாடி உங்க உடம்ப தான் பாதுகாத்துக்கோங்களேன். நல்ல சாப்பாடு வாங்கி ஹெல்தியான ஃபுட்ஸ் சாப்பிடுங்களேன். அங்க போய் ஏற்கனவே குழந்தை இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறதுக்கு ஏஆர்சி சென்டர் போய் அந்த ஹார்மோனல் ஊசியை போட்டுக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு அந்த வலி, காசு ஒரு பக்கம் போகுது, வலியை பாருங்களேன். அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பண்ணலாம் இல்லையா? உங்க லைஃப்க்கு நீங்க உங்க பாடிக்காக ரியாக்ஷன் டைமை கொடுத்து ட்ரை பண்ணலாம் இல்லையா? ட்ரை பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும். உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஏஆர்சி சென்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க பாடிக்கு நீங்க ஒரு ட்ரையல் பீரியட் கொடுங்க. 3 months டைம் எடுத்துக்கோங்க. அந்த 3 monthsல உங்களோட ஒபிசிட்டி கம்மி பண்ணுங்க. உங்களோட சாப்பாட்டு முறைகளை மாத்துங்க. பாரம்பரியமான உணவுகளை சாப்பிடுங்க. கொழுப்பு நிறைய இல்லாத, கெட்ட கொழுப்பு நிறைய இல்லாத உணவுகளை சாப்பிடுங்க. பச்சை காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க. ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை சாப்பிடுங்க. ப்ராப்பரான எக்ஸசைஸ், யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய போன் யூஸ் பண்ணி தூங்காம இருக்காதீங்க. ஏன்னா இந்த தூக்கம்ன்றது லைஃபுக்கு ஃபுட்டு எவ்வளவு முக்கியமோ தூக்கம்ன்றது 2வது முக்கியங்க. ஏன்னா இந்த தூங்கும் போதுதான் முக்கியமா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட பாடியில எந்த ஆர்கன்ஸ்க்கு எந்த ஹார்மோன் சுரந்தாலும் அது மூளையில இருந்து தான் சுரக்கும். அதுதான் அதுக்கு ஹெச்ஓடி, அங்கதான் ஹெட் ஆஃபீஸ். அந்த மூளைக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கல, நம்ம வந்து ஓடிட்டே இருக்கணும் போது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, டயர்ட்னஸ் ஆகும்ல. ஸோ அதனால மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். உங்களுக்குள்ள நீங்க ஒரு டிசிப்ளினை எடுத்துட்டு வந்து 10 மணிக்கெல்லாம் நான் தூங்கணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு கட்டாயமா எடுத்துட்டு வரணும். தூங்கும் போதுதான் மெலட்டோனின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்க தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours டார்க்கான ரூம்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப் கண்டிப்பா வேணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். உங்க உடலுக்கு தகுந்த எக்ஸசைஸ் இல்ல அப்படின்னும் போது அங்க ஃபேட் பாக்கெட்ஸ் அதிகமாகி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். இன்னும் கார்டியாக் அது இதுன்னு மற்ற பிரச்சனைகளையும் சேர்த்து விட்டுரும். ஸோ அதனால வெளியில போய் ஜிம் ஜாயின் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்க வீட்டு காரிடோர்ல நின்று ஸ்கிப்பிங்காவது ஆடுங்க. அட்லீஸ்ட் 25 jumps per day. அது இனிஷியலி ஸ்மால் சேஞ்சஸ் கேன் கிவ் யூ பிக் ரிசல்ட்ஸ். சின்னதா டயட் மாடிஃபை பண்ணுங்க. ஏர்லி டின்னர் 10 மணிக்கு தூங்கணும்னா உங்களோட டின்னர் டைம் 7 மணிக்கு இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து 2 வேளை தான் சாப்பிட்டாங்க. சூரிய உதயத்துக்கு அப்புறமா ஒரு 11 மணி போல சாப்பிடுவாங்க. சூரிய அஸ்தமானத்துக்கு அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. சூரிய அஸ்தமாகும் போது அந்த காலத்துல லைட் இல்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாம். ஆனா நம்மளோட முன்னோர்கள் பண்ண அத்தனை ஆக்ஷன்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குங்க. அமாவாசை விரதம், ஏகாதசி விரதம், எது இருந்தாலுமே எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஏர்லி டின்னர்லயும் ஒரு சயின்ஸ் இருக்குங்க. அந்த ஏர்லி டின்னர் அவங்க 6 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா 8 மணிக்கு தூங்கி 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட பாடி சிஸ்டம் எல்லாமே கரெக்டா இருந்தது. கரெக்டா இருந்து அவங்களோட ஃபர்டிலிட்டி ரேட்டும் நல்லா இருந்தது. அவங்களோட உணவுகளுமே எந்த பொல்யூட்டடும், எந்த கார்பனேட்டட் சுகர்ஸ், ட்ரிங்க்ஸ், இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாம இயற்கையா நம்மளோட இயற்கை தானியங்கள், ராகி, வரகு, திணை, பச்சை காய்கறிகள், பழங்கள், பால், தயிர், மோர், நெய்ன்னு அவங்க எல்லாம் இந்த மாதிரி பட்சணங்கள் சாப்பிட்டதுனால, அரிசியும் பாருங்க, நம்ம வீட்டு அரிசிகள்லாம் கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி கவுனி அரிசிகள்லாம் சாப்பிட்டதுனால ஹெல்தியா வயக்காட்டுல ஆணும் பெண்ணும் எந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லாம வேலை பார்த்ததுனால அவங்க எல்லாம் ஹெல்தியா இருந்தாங்க. ஸோ இப்ப மாடர்னைஸ் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம அதெல்லாம் அடாப்ட் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கொஞ்சம் தூக்கத்தோட மாடிஃபிகேஷன், கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம தாராளமா எடுத்துட்டு வரலாங்க. ஹோட்டலுக்கு போறதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் உங்களோட கிரைசிஸ் இல்லாம நல்லா இருக்கும். உங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்ல எண்ணெயில, ஹோட்டல்ல சுட்ட எண்ணெயிலேயே சுட்டுட்டு இருப்பாங்க. அதை போய் எதுக்கு சாப்பிட்டு ட்ரைகிளிசரைடை அதிகமாக்கி உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கணும்?
வீட்ல செஞ்சு ஹெல்தியா சாப்பிட்டு நீடோடி வாழுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை மாடிஃபை பண்ணுங்க, ஸ்லீப் ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸ்ன்னு ரொம்ப லேட் நைட்ல யூஸ் பண்ணாம சீக்கிரமா early டு பெட். இட்ஸ் பெட்டர் ஃபார் யுவர் குட் ஹெல்த். அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ். இதெல்லாம் இந்த 4 விஷயத்த நீங்க வந்து பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணிட்டு வந்தீங்க. உங்களுக்கு டயட் சார்ட் ஏதாவது வேணும், ஃபர்டிலிட்டி ஃபுட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல இன்ஃபர்டிலிட்டி கைடன்ஸ் வேணும், ஈஸி கன்செப்ஷன் டிப்ஸ் வேணும், உங்களோட எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டியை அதிகமாக்க ஃபுட் லிஸ்ட் வேணும்னு எந்த ஒரு query-ஆ இருந்தாலும் கைடன்ஸா இருந்தாலும் யூ கேன் அப்ரோச் அஸ். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். யூ கேன் அப்ரோச் அஸ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏன்னா இனியும் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டியில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து பதிவா போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். எபிசோட் 1, எபிசோட் 2 இனி கண்டினியூட்டியா வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்ஃபர்டிலிட்டினா என்ன, ஏன் வருது, அதை எதை இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றோன்றத கண்டினியூட்டியா நம்ம பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் இன்ஃபர்டிலிட்டியோட ஒரு இன்ட்ரோ வீடியோ தாங்க இது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னாலும் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ அட் எனி டைம். இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் அ கர்ஸ். குழந்தை இன்மைங்கிறது ஒரு பாவமும் இல்லை, பனிஷ்மெண்ட்டும் இல்லைங்க. ஜஸ்ட் உங்களை கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான். இதுல ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்தாலே பாதி நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். தைரியம் வேணும். நீங்க இந்த 4 மாடிஃபிகேஷன் பண்ணது மட்டும் போதாது. ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க இருந்தாதான் சீக்கிரமா உங்களோட ஃபர்டிலிட்டி, உங்க உடம்புல இருக்க சிஸ்டம் எல்லாம் சீக்கிரம் ஹீலிங் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகணும்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குப்பையில தூக்கி நீங்க போடணும். பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் விட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க குழந்தை இல்லைன்னு கேட்கிற பெரிய ஸ்ட்ரெஸ், மாமியார் சும்மா இருந்தா கூட பக்கத்து வீட்டு பாட்டி சும்மா இல்லாம சீண்டி விடும், இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் எதையும் எடுத்துக்காம என்னோட லைஃப், என்னோட பாடி, என்னோட ஹீலிங்னு நீங்க போக ஆரம்பிச்சிருங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் இருந்தா நீங்க எவ்வளவு உச்சத்துக்கு வேணா போய் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஸோ குழந்தை தானங்க, ஏன் பிறக்காம போயிடும். உங்களோட இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்க மாத்துங்களேன். கண்டிப்பா 3 months 90 days டைம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இந்த ஹீலிங்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்ச உடனே உங்களோட ஃபர்டிலிட்டி ரேஞ்ச் தன்னாலேயே ஏறும். உங்களுக்கே தெரியாம நீங்க கன்சீவ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ல சொல்வீங்க, நீங்க சொன்ன டிப்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.